எப்படி வந்து வாய்ஸ் த்ரோ கொடுத்து பாடணும், சரிகமா வந்து எப்படி அதை வந்து யூஸ் பண்ணணும், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸ்ருதியில் வந்து நான் பாடுறேன், ஆனால் எனக்கு எப்படி நான் பாடுறது ஸ்ருதியில் தான் பாடுறேன்னா அப்படிங்கிற புரிதல் எப்படி வரும், அது வந்து நமக்கு எப்படி தெரியும் அப்படின்றது நிறைய பேரோட கொஷினாக இருக்கும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு அது புரியாது. அதனால அப்படி நமக்கு எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது, ஸ்ருதியில் பாடு அப்படின்னு சொன்னால் அது நான் எப்படி பாடுறேன், நான் கரெக்டாக பாடுறேன்னா, இப்போ டீச்சர் பாடும்போது நம்ம பாடிடுவோம். ஏன்னா அவங்க வாய்ஸில் ஸ்ருதி இருக்கும், அவங்க வாய்ஸை கேட்கும்போது நமக்கும் அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாடுறதுக்கு. அதே மாதிரி ஒரு கிளாஸில் அதான் மியூசிக் கிளாஸஸ்லாம் பாடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் வந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து அதோடு சேர்ந்து மெர்ஜாய் பாடுவோம். நம்ம நினச்சிப்போம் அது கரெக்டாக தான் பாடுறோன்னு. ஆனால் அதோட எப்படி நான் பாடுறது, எப்படி எனக்கு தெரியும் நான் தான் பாடுறேன்னா கா கரெக்டாக பாடுறேன்னா எப்படி எனக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கேட்கலாம். உங்கள் வாய்ஸை நீங்கள் ஸ்ருதி இப்படி வச்சுக்கிட்டு பாடிட்டு ரெக்கார்ட் பண்ணி கேட்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் அதோட எப்படி வந்து மெர்ஜ் ஆகுது, ஸ்ருதி சவுண்டு எப்படி கேட்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா அதை கேட்டுட்டு சாரி காமா பாத நீ சா சா நீ தா பா மா க ரி சா அப்படிங்கிற சவுண்டு. நான் ஜி ஷார்ப் வச்சுருக்கேன், அதில் வந்து பாடுறேன். ஸோ அந்த சவுண்டில் அது கூட மெர்ஜாய் பாடினேன். இப்போ நான் அதுக்கு கீழே பாடினேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஸ்ருதி நான் வச்சுருக்கேன், இதில் வந்து நான் இப்போ டவுனாக பாடுறேன். அதாவது இப்போ நான் ஜி ஷார்ப் வச்சுருக்கேன், நான் ஜிலியோ எஃப் ஹேஷ்லேயோ பாடுறேன். ரி கா மா பாத நீ சா இப்படி பாடுறேன்னா இந்த சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து மேலே கேட்கும், நம்ம பாடுறது எங்கேயோ கேட்கும். இது ஒரு பக்கத்தில் கேட்கும், நம்ம பாடுறது எங்கேயோ கேட்கும். இப்போ நான் இதை விட ஜாஸ்தியாக பாடுறேன் அப்படின்னா, இப்போ நான் ஏல பாடுறேன்னு வச்சுக்கோங்க. இது நான் ஜி ஷார்ப்பில் வச்சுருக்கேன், ஆனால் நான் வந்து ஏல பாட போகிறேன். சாரி காமா பாத நீ சா. இப்போ இந்த சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். ஸோ இது ரெக்கார்ட் பண்ணி நம்ம கேட்டோன்னா இல்லை நமக்கே வந்து அது புரியும். அது நம்ம ஹையில் தான் பாடிட்டுருக்கோம், நமக்கு லோவாக தெரியுது, நம்ம அதோட மெர்ஜ் ஆகலை அப்படிங்கிறது கொஞ்சம் நாள் கழித்து தான் உங்களுக்கு பேசிக் கொஞ்சம் லேர்ன் பண்ண பிறகு தெரியும். ரெக்கார்ட் பண்ணி கேட்டாலும் தெரியும், நார்மலாக அப்படியே கேட்டாலுமே நமக்கு வித்தியாசம் தெரியும். அது நம்ம ஹையாக பாடுறோம் லோவாக பாடுறோம் அப்படிங்கிறது, அது ஒரு பக்கம் நமக்கு இருக்குது, நம்ம ஒரு பக்கம் பாடிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். எல்லா ஸ்வரத்தையும் நான் பாடி காமிச்சு, இப்போ ஒரு ஸ்வரம் மட்டும் ஸ்ருதி அவுட் ஆகுது அப்படிங்கும்போது அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ ஓகே சாரி காமா பா அப்படி பாடுறேன்னா இந்த பா அவுட் ஆஃப் ஸ்ருதி. நான் பாவை வந்து மேலே பாடிட்டேன், அதனால அவுட் ஆஃப் ஸ்ருதி. பா வந்து பால ஸ்ருதி போயிடுச்சு அப்படிம்பாங்க. இப்போ அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அது வரைக்கும் கரெக்டாக பாடியிருக்கீங்க, பா மட்டும் மேலே பாடிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இப்படி தான் ஸ்ருதி விலகிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும்.